கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை அரிவாளால் வெட்டிவிட்டு மெக்கானிக் தலைமறைவாக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட்டு கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட எடத்தெரு பகுதியில் வசித்து வருபவர் பிரவீன்ராஜ். இவர் சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மெக்கானிக் கடை வைத்திருக்கும் நிலையில் அதே பகுதியில் வசித்து வரும் ஷாஜகான் என்பவர் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும் அவரது மனைவிக்கும் பிரவீன்ராஜுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த பிரவீன்ராஜ் மனைவி அதே பகுதியில் வசித்து வரும் சையத் சதி முகமது வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தொடர்ந்து கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் கண்காணிப்பு கேமரா காட்சி தருவதாக கூறி அனுப்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் பிரவீன்ராஜ் சையது சபி முகமது வீட்டிற்கு சென்று கீழே இறங்கி வருமாறு சத்தம் போட்டுள்ளார். அப்போது அப்துல் பாருக் முகமது, சையத் சபி முகமது, லியாகத் அலி மூவர் சென்று பேசிய போது திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் மூவரையும் பிரவீன்ராஜ் தரமறையாக தலை கை பகுதியில் வெட்டியதில் ரத்த வெள்ளத்தில் அலறி அடித்து ஓடி உள்ளனர். அந்த காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படுகாயமடைந்த 3 பேரும் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது சம்பந்தமாக சிதம்பரம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 3 பேரும் வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிசிடிவி காட்சி பிரவீன்ராஜ் கேட்டாரா அல்லது அவரது மனைவி கேட்டாரா என்பது போலீசாருக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 3 பேரை வெட்டிய பிரவீன்ராஜ் தலைமறைவாகியுள்ளதால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.